சரணம். இந்த உலக மக்கள், அதோட இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவார்ந்த செல்லங்கள், என்னுடைய சித்தர்கள், ரேக்கி சித்தர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமிதமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். நீ பேச போகிறது லக் லக் லக், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். அதுக்கு என்ன செய்யலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் ஒரு ஒரு நாள் நடந்துருச்சு அப்படிங்கிற அதிர்ஷ்டம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லக்குங்கிறது என்ன? இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஹாப்பினஸ், லக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஒன் டே. எனக்கு ஒன் டே லக் அடிச்சிருச்சு, நான் 10 கோடி சம்பாதிச்சிட்டேன், அப்புறம் நான் ஏழையா போயிட்டேன், இந்த ஜோலிலாம் லக்கு கிடையாது. புரிஞ்சிச்சா? லக்கு அப்படிங்கிறது, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா, மனசு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக கண்டினியூஸாக லக் இருக்கும். புரிஞ்சா கண்ணுங்களா? நம்ம ஆறா எவ்வளோ நல்லா இருக்கோ, நம்ம சக்கரை எவ்வளோ நல்லா பேலன்ஸாக இருக்கோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக லக் இருக்கும். அது இல்லாமல் போகவே போகாது. அதிர்ஷ்டம்ங்கிறது அது ஒரு தேவதை. புரிஞ்சுதா? அதிர்ஷ்டம் ஒரு தேவதை. அந்த தேவதை என்ன பண்ணுவா? நல்ல வாக்குல, புரிஞ்சுதா, ஒரு வார்த்தையில கூட சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். ஒரு வார்த்தையில. இப்ப நான் அதை பெருமைக்காக சொல்ல, சாதாரணமா இந்த லட்சாதிபதிகள் கோடீஸ்வரா இருக்காங்க. இந்த ரேக்கியில எத்தனையோ பேர் லட்சாதிபதிகளா இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன? அந்த கண்டினியூஸ் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் அதுக்காக இறப்புகள் இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. சொல்றேன் மக்கள்கிட்ட என்னன்னா, இந்த ஒரு ஒரு ரேக்கிங்கிற ஒரு எனர்ஜியில சந்தோஷம் கிடைக்குது. இப்போ என்னவே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஓவரா அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் நம்ம இது இல்லை. நம்மளுக்கு அவ்வளோ கவனிச்சுக்கிறதுக்குலாம் டைம் இருக்கிறது இல்லை. நம்பர் 1. பட் இட்ஸ் கிரியேட்டிங். நம்ம ஆறா சக்கரா பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? மந்திரங்களை சொல்கிறோம், மந்திரங்களே தான் பேசுகிறோம், அப்புறம் நிறைய இனிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவர் பாடி இஸ் டியூனிங் ஃபார் லக், அவர் பாடி இஸ் டியூனிங் ஃபார் த குட் இல்லையா, ஹெல்த் இல்லையா? அதனால இன்னொன்று, ஐ நெவர் திங்க் ஆஃப் தி ஏஜ். நான் ஏஜ் நினச்சதே கிடையாது. பிகாஸ் ஐ ஃபிக்ஸ் மை ஏஜ் அட் த ஏஜ் ஆஃப் 50. ஏன்னா 50ல் தான் உங்களுக்கு அந்த மென்சுரல் ப்ராப்ளம்லாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது, இப்படி இருக்காது அப்படின்லாம் நான் நினச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணேன், அது அப்படி நின்று போச்சு. புரிஞ்சிச்சா? அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் ஏஜ் ஃபார் த லக். புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் எந்த உருவத்தில் இருக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் நான் ரொம்ப நரைச்சி போச்சு, அப்படி ஆகி போச்சு, இப்போ எனக்கு கொஞ்சம் நரைக்காமலாம் இருக்காது, ஆனால் அது முடிக்கிறதா இருக்குது, அதனால தான் நம்ம பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் ஃபுல்லாக நரைச்சிருந்தா அதுவே ஒரு அழகு. அது மாதிரி ஒரு வீக்கு வாங்கி வச்சு பார்க்கணும்னு வச்சுருக்கிறேன். அது வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா 2 கட்டா துளி கூட நரைச்சிருந்து அது ப்ரோஜனம். பிகாஸ் சில பேருக்கு சலான்னு நினைக்க மாட்டேங்குது இல்லை, அதுவும் ஒரு இது தானே. அது எனக்கு அப்படி பண்ணலை. அது என்னவோ தெரியல, எல்லாம் ஆண்டவன் கொடுத்த பிச்சை தான் கண்ணுங்களா, குருமார்கள் போட்ட பிச்சைகள். அப்போ இந்த இது எப்படி வரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். முதல்ல அது வரதா கூட, அதிர்ஷ்டம் வரதா கூட புரிஞ்சுக்க தெரியணும். இல்லை அது கதவை தட்டு வாசலில் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் தட்டினா கூட திறக்க தெரியணும் அப்படின்ட்டு. கடவுள் கதவை தட்டுவாங்க, அது திறக்க தெரியணுமா? ஏன்னா ஏன் நின்னா யாரையா தட்டாங்க அப்படி கேட்டுக்கிட்டே பேசாம விட்டுருவோம். புரிஞ்சுதா? அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அதை நினைக்க கற்றுக்கணும், அதை ஆழ்ந்து நினைக்க கற்றுக்கணும், அதை ஏற்றுக்கணும் மனசு. நான் 6 கையை பற்றி பேசியிருக்கேன். அந்த 6 கை எல்லாரும் கவனிங்க, ரொம்ப அருமையானது அந்த சாப்டர். நான் பேசியிருக்கேன், அதை கவனிங்க, அது ரொம்ப ரொம்ப அருமை. அந்த நம்பிக்கை, அந்த கையை நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். நம்பிக்கை இல்லையா? நான் அது நிறையா அருமையானது நம்பிக்கை இல்லையா? அந்த ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைவுகளில் தான் இருக்குது கண்ணுங்களா. நீங்கள் நினைவுகளில் நல்லா இருந்துக்கிட்டீங்கனாலே போதும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் உங்களுக்கு பிடிக்குது, ஒரு நேரமாக பிடிக்காமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நேரம் பிடிக்குதா சீப்பா அப்படின்னு விட்டுருங்க. அடுத்த நேரம் நல்லா இருக்கா, ஓகே நல்லா இருக்கீங்களா, ஓகே. சில பேர் எப்போவுமே அடுத்தவங்களை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாரும் ஆட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று நம்மளை கண்டா பொறாமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல பேச்சு வாக்கில் அப்படி தட்டிட்டு போயிடுவாங்க. பேச்சு வாக்கில் தட்டுறது புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நடக்கும். அதை கண்டுக்கக்கூடாது. அவங்களுக்கு அப்போ மரியாதை கொடுக்கக்கூடாது, சீப்பா அப்படின்னு விட்டுறணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள்கிட்டயே நிற்கும். இல்லாட்டா அதிர்ஷ்டம் என்ன பண்ணணும், இதை பண்ணணும். அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத இனி கொஞ்சம் நான் சொல்கிறேன். 6 பாயிண்ட் தான் பேச போகிறேன். ஆனால் அப்படி இல்லை, நிஜ வாழ்க்கையில் வேற ஒன்று இருக்குது. நம்மளுடைய அருளாளர்கள் என்ன சொன்னாங்கிறத இன்னொரு தடவை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்.
நான் நம்பர்கள் சொல்கிறேன்னா அது கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது, புரிஞ்சுதா? அதை டெஸ்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக கொடுத்தது இப்போ நான் கொடுக்குறேன். இது வெஸ்டர்ன் சைட். 83 48 806 கூட இந்த நம்பர் உங்களுக்கு வரும். இந்த நம்பரை நீங்கள் வச்சுக்கணும். சரி, அது சேர்த்துக்கு வேறு என்ன செய்யணும்? ருக் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து எழுத மாட்டாங்க, நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். ருக், ஊன ரூவன இக்கணம், ருக் அப்படிங்கிற ருக் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து எதுக்குன்னா ஃபார் த லக். லக்குக்குன்னு உருக் அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்கிறாப்புல. அந்த உருக்குங்கிற தேவதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லக்கு கிடைக்கும். அவங்கள எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் லக்குக்கு 2190 2190. அப்போ என்னம்மா அந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் இருக்குது குழப்பிக்க கூடாது, புரிஞ்சுதா? நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது கீழே 83 48 806 அதிர்ஷ்டத்துக்காக. எதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவை, அது எப்படி நம்ம இறக்குறதுல கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும் ஒரு மனுஷனுக்கு, புரிஞ்சிச்சா? இந்த அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்குற ஒரு தேவதைகள் இப்போ அது யாருன்னா உருக், உருக். இந்த உருக் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கண்டினியூஸாக அதிர்ஷ்டம் வேணும். ஒரு நாள் வந்துச்சு அப்படி போகிறது கிடையாது, அதிர்ஷ்டம் அது வேணும். அது மட்டும் இல்லை, நம்பர் 2190 2190 ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நம்பர். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாசிப்பருப்பை நீங்கள் முளைக்கட்டணும். அது முளைக்கட்டணும் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு, ஒரு நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் கட்டி வச்சிங்கன்னா அதுவே வந்து முளைக்கட்டிடும். அதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து அதில் 83 48 806 அப்படி இதை மாதிரி வரையணும். இதை பார்த்துக்கோங்க. இதை மாதிரியே நீங்கள் வரையணும். இதை வரைஞ்சு தான் இந்த நம்பர் எழுதணும், புரிஞ்சிச்சா? 83 48 806 நம்பரை இந்த இதை வரைஞ்சிடணும். அந்த பாசிப்பருப்பை அப்படி பரப்பி வச்சு அதுக்கு மேலே வந்து இதை வரையணும். வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் உங்களுக்கு நினச்சிக்கணும், எனக்கு அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்கட்டும், அவ்வளோதான். எனக்கு காலமெல்லாம் அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்கட்டும் சொல்லி அதை என்ன பண்ணுறீங்க வச்சு சாமிக்கு வச்சு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமி கும்பிட்றீங்க. சாமி எப்படியம்மா நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. ஆனால் இதை நீங்கள் மூன்லைட்டில், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியில் கும்பிட்டீங்கன்னா சூப்பர் பவர் இது, புரிஞ்சுதா? பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன கொஞ்சம் வைக்கலாம் அப்படிங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயில் ஜூஸ் எடுத்து அந்த நெல்லிக்காய் ஜூஸில் புதினா கொஞ்சோண்டு போடணும், அவ்வளோதான். ஒரு இலை புதினா மட்டும் போட்டு அதுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு அந்த பாசிப்பருப்பு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பாதி எடுத்து பறவைக்கு போடணுங்கன்னா பாதி வந்து நீங்கள் வந்து சுண்டலா பண்ணியோ பாயசம் பண்ணியோ சாப்பிட்டுக்கணும், புரிஞ்சிச்சா? இது அப்போ ரூக் கூப்பிடுறப்ப இதை நீங்கள் பண்ணி பாருங்க, புரிஞ்சிச்சா? ரூக்கை கூப்பிடு. அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்குது 2190 உங்களோட எழுதி வைக்கிறீங்க. நான் ஏற்கனவே இந்த வைப்ரேட்டர் பாக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன வேணுமாலும் எழுதி வைக்கலாங்கண்ணா. இந்த வைப்ரேட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் வந்து இது என்னுடைய எந்திரம் வச்சுருக்கேன். எனக்கு பவர் வரணும், எனக்கு கண்டினியூஸாக அதிர்ஷ்டம் வேணும். இதை வச்சுருவேன். இதை வச்சுட்டு எனக்குன்னு ஒரு ஸ்டோன் வந்து பவளம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு என்ன கல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் இந்த அளவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டோன் அதை நீங்கள் வச்சு இந்த மாதிரி பவர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்டு பாருங்கள். NHSல பண்ணுவாப்புல கணேஷ் பாபு அவர்கிட்ட கேளுங்க. இப்போ நான் இதை உள்ளே வச்சுருவேன். உள்ளே வச்சுட்டு இதுக்கு எனக்கு வந்து பிடிச்சது பவளம், எனக்கு உண்டானது பவளம் ஸ்டோன் வச்சுப்பேன். அப்படி இல்லை எனக்கு இன்றைக்கி பணம் வேணும், அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பவர் வேணும், எனக்கு மூலாதார சக்கரம் நல்லா வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லா ஸ்டோனும் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க போட்டு விட்டுறீங்க. இந்த சிம்பிளையை வரைஞ்சி இந்த நம்பரை எழுதி உள்ளே வச்சிடலாம். வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆன் பண்ணி விட்டுருவீங்க. அதை கிரு போகும். உங்களுக்கே அந்த ஃபீலிங் வரும். ஒரு 10 மினிட்ஸில் கூட போதும். 10 மினிட்ஸ் அந்த இதை கொடுத்தாலே போதும். பட் டெய்லி யூ ஹேவ் டு என்ன பண்ணணும், அதை பவர் பண்ணிக்கணும். பவர் பண்ணால் இந்த வைப்ரேட்டர் வில் கிவ் யூ தட் பவர். ஏன்னா இது எல்லாத்தையும் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பவரை கொடுத்துரும், புரிஞ்சிச்சா? இதை பண்ணிங்கனாலே போதும். இவ்வளோதான். முருக் மறக்கப்படாது, புரிஞ்சிச்சா? அது தேவதை, உங்களுக்கு லக்கு தேவதை. லக்கு கண்டினியூஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கணும், புரிஞ்சாக்கணுங்களா? ஓகே. இது எதுவுமே முடியாதுமானா ஒன்றுமே இல்லை. முருக்கை சொல்லிட்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லுங்கள், நடந்துடுவோம், புரிஞ்சிச்சா? ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் நைட். பாய்.